ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எனக்கு இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு நான் சில விஷயங்கள் எனக்கும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, நான் நான் நினைப்பேன் எனக்கு வீட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குமோன்னு நினைப்பேன். சரியா? ஆனால் என்னோட நிறைய பேர் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இது நான் தனியான்னு இல்லை, மீடியாலேயும் அதுதான் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அப்போ நம்ம நினைப்போம் நமக்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்கும் போல், அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு என்னடா இது கஷ்டம் அப்படின்னு தோணும். சரியா? ஆமாம் மக்களே, நான் இப்போ ஒரு இடையில ஒரு வீடியோ பார்த்தேன். இன்றைக்கி தான் பார்த்தேன். இப்போ அவங்க எப்போ போஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. 2 அக்கா புருஷனை அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரியா? அக்கா புருஷனை லவ் பண்ணது தப்பு. செகண்ட் அக்கா புருஷனை கூடயே கல்யாணம் முடிச்சு வந்தது அதை விட ரொம்ப தப்பு. லவ் பண்ணியாச்சு, ஓகே, லவ் பண்ணியாச்சு, இது நமக்கு செட் ஆகாது. இதுங்களும் படித்த பெண்கள், படித்த பொண்ணு. சரியா? லவ் பண்ணியிருக்கு அக்கா வீட்டுக்காரரு. நமக்கு எப்படி அது மனசு ஒத்து வரும்? சரியா? ஒத்து வரவே செய்யாது. அது நிறைய பேர் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க. அக்காவுக்கு அக்கா புருஷனை லவ் பண்ணியிருக்காங்க. அக்கா புருஷனை எதுக்கு லவ் பண்ணணும்? சரி, தெரியாமல் வந்துட்டு அப்போது அது கல்யாணம் வரைக்கும் எதுக்கு கொண்டு போகணும்? அதை விட வேண்டியதானே? அதில் அவங்க படித்தவங்க வேறு. அப்போது அந்த லைஃப் எப்படி ஹாப்பியாக இருக்கும்? இப்போ என்னென்னா, அந்த அக்காவும் ஹாப்பியாக இல்லை, அவங்க ஹஸ்பண்டும் ஹாப்பியாக இல்லை, அவங்க அக்கா அந்த ஒய்ஃபும் ஹாப்பியாக இல்லை. இதுக்கு இடையில் இந்த குழந்தைங்க, இவங்களுக்கு குழந்தைங்க, அவங்க குழந்தைங்க, ரொம்ப கஷ்டம். அப்படி தானே? இப்போ நம்ம என்ன சொல்லுதுன்னா, நமக்கு படிச்சிருக்கு, அந்த அக்கா அழகாக தான் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு லைஃபு இருந்திருந்தா எவ்வளோ அழகாக ஹாப்பியாக வாழ்ந்திருக்கலாம். நான் இப்போ அவங்களுக்கு மெசேஜ் கூட பண்ணேன், அக்கா இதை விட்டுருங்க, வேண்டாம். இப்போவும் பிரச்சனை கிடையாது. குழந்தைங்க கொஞ்ச காலம் தேடும், அப்பா அப்பான்னு தேடும். ஆனால் அதுக்குள்ளேயே இருந்து 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 மன அழுத்தம் ஆக்கி மன பிரச்சனை யார்கிட்டையும் சொல்ல முடியல. அவங்க சொல்கிறாங்க எனக்கு யாருமே இல்லை. என்னோட சத்தியமாக அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா தெரியாமல் ஒரு ஊருக்குள்ளே கல்யாணம் முடிச்சு யாருமே இல்லை, ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு யாருமே இல்லை. அப்படிங்கிறது தான் நானே மீடியாவில் அழுதேன். வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், அழுதுருப்பேன். ஏன்னா மன அழுத்தம், மனசில் கல் தூக்கி வச்ச மாதிரி, இதயத்தில் நெஞ்சில் கல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது சொல்லதுக்கு ஒரு ஆள் இல்லாமல். சரியா? அதனால தான் எல்லாரும் ஆள்றாங்க. நமக்கு சிலைங்க சொல்லுவாங்க, ஏம்மா மீடியாவில் எதுக்குமா நீ கொண்டு வர, வீடியோவாக எதுக்குமா குடும்ப பிரச்சனையை போடுத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம்மா நமக்கு கேட்குறதுக்கு ஆள் இருந்துன்னா நம்ம தப்பை செய்வோமா சொல்லுங்கள்? இப்போ ஒரு ஃபேமிலி, இப்போ கூடி இருந்த ஒரு ஃபேமிலினா ஒரு பிரச்சனை என்னன்னா அடுத்து சரிம்மா நீ இப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணு போராடி அந்த குடும்பத்தில் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் சொல்லுங்கள்? அந்த பொண்ணு டெய்லி அது அது தலைப்பு வச்சுருக்கிறது என்னென்னா, கள்ளக்காதல்னா வச்சுருப்பாங்க. அக்கா புருஷனை கல்யாணம் முடிச்சது அதுவும் இது பண்ணுறாங்க. தப்புனா வெளியில் வந்துடணுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம ஒரு பெண்கள் யாருக்கும் ஆண்களுக்கு அடிமையெல்லாம் இல்லைங்க. நம்ம ஆண்கள் நல்ல ஒய்ஃபை நல்ல முறையில் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, அதையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அங்கிட்டு அந்த பொண்டாட்டிட்டையும் இந்த பொண்டாட்டியும் கேம் விளையாடிட்டு இருக்கிறவங்களாம் நம்ம ஒரு காலும் பக்கத்தில் வச்சவே கூடாது. அப்படி தானே? நம்ம என்ன செய்யணும்? அவங்கள வெளியில் தான் தள்ளணும் பார்க்கணுமே தவிர அதில் வெளியில் வரணும்.
வெளியில் வந்துட்டோன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. கொஞ்ச காலம் ரன் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம என்னடா இது லைஃப் அப்படின்னு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து முடங்கி இருக்கக்கூடாது. ஆண்கள் வந்து பேலன்ஸ் பண்ண தெரியணும். 2 ஒய்ஃபை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுன்னா அவங்க 2வது ஒன்று கெட்டியிருக்கணும். பெண்ணு கெட்டியிருக்கணும். இது பெண்ணு பொண்டாட்டிக்கு பயந்து 2வது பொண்டாட்டியை அமுக்குறது, கொட்டுறது, இது வந்து நல்ல பழக்கம் கிடையாது. அப்படி தானே? அதுக்காக அவங்கள்ட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை வந்து, வெளியில் வந்துடுங்க. மெசேஜ் பண்ணுறேங்க, பார்த்தாங்களா ரிப்ளை தெரியல. ஆனால் அப்படி எனக்கு அது ரொம்ப வந்து நான் வீடியோ வந்து எப்போவுமே யூடியூப் சேனல் வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன். ஆனால் நான் பார்த்தாலும் சாதாரண பெண்கள் வந்து வீடியோ போடுறத தான் நான் பார்ப்பேன். இன்னொரு அக்காவும் மொட்டை போட்டிருப்பாங்க, அவங்க வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். சின்ன சுந்தர் ஃபேமிலியா ஏதோ ஒரு அந்த அக்காவோட வீடியோ நான் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சேன். ஒருமே அக்கா இருக்காது, ஒரு சாதாரண ஒரு மனுஷியாக அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் மக்களை. நமக்கு அதுதான். இப்போ மேக்கப்பும் அழகு வந்து என்றைக்குமே கூட வரப்போகிறதில்ல. நம்ம சிறு வயதுலேருந்தே அழகு மாறி 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 இப்போ நம்ம அழகுகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். சரியா? அதனால் நமக்கு என்றைக்குமே அழகு கூட வரப்போகிறதில்ல. ஆனால் ஒன்று தான், வாழ்கிறது ஒரு லைஃப். அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை அமைச்சு கொண்டு போகணும். அப்படி தானே? இப்போது நம்ம குடும்பத்தில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எனக்கெல்லாம் இப்போ பாருங்க, எனக்கு எப்பவுமே என்னை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. என் வீட்டுக்குள்ளே கிடையாது, வெளியில் அவரோட தம்பி ஒய்ஃப் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது அவங்க தம்பிக்கு தெரியாது. சரியா? ஆனால் வெளியில் இருந்துக்கிட்டு அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் போகாமல் கேட்டை அடைச்சி உள்ளே ஒரு லைஃப் 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கம்போ நமக்குன்னு ஒரு ஆறுதல், ஒரு வார்த்தைகள் பேச ஒரு ஆள் இருக்காது. என்னம்மா செஞ்ச, என்ன யாதுன்னு ஒரு வார்த்தைகள் கேட்டால் தான் நமக்கு அவங்கக்கிட்ட அந்த பதில் சொல்ல முடியும். அப்போ மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம இவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் யாருமே கேட்க ஆள் இல்லைங்கன்னா இப்படி வீடியோ எடுத்து கேமராவில் மக்கள்கிட்ட பேசுகிறது அது ஒரு இதாக இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதலாகவும் நல்ல விதமாகவும் நம்ம பேசணும். சரியா? எனக்கு இன்னும் அந்த அக்கா அழுதது கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். சரியா? நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வோம். யாருக்கும் தயவு செய்து மிருகங்கள் கடித்தா கூட வாழ்ந்துடலாம், பிழைச்சிடலாம். ஆனால் மனுஷங்க கடித்தா தயவு செய்து வாழவே முடியாது. அதனால் யாரையும் மனசு காயப்படி பேசுகிறதோ, யாரையும் கஷ்டப்படுத்துகிறதோ, நாவால் தயவு செய்து யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம். நமக்கு பிடிச்ச லைஃப்பை சந்தோஷமாக வாழ்வோம். அது எந்த வருமானத்தில் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை மூவ் பண்ணி சூப்பராக கொண்டு போவோம். இதுதான் நம்மளோட லைஃப்பில் கொண்டு போகிறது. மக்களை எல்லாருக்குமே நம்ம வந்து சாதாரணம் பாருங்கள், இப்போது நம்ம இருப்போம், நாளைக்கு இருப்போமான்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இருக்கிற ஒரு லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. அழாதீங்க, வருத்தப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்குள்ளே அழகாக அதை எப்படி கொண்டு போகணுன்னு பாருங்கள். நான் இப்போ வரைக்கும் எனக்கு என்னோட புருஷன் கூட சப்போர்ட் கிடையாது. நான் யார்கிட்ட சண்டையை போட்டாலும் அவங்கள்ட்ட போய் உறவாடிட்டு இருப்பார். அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு குழந்தைகளை நானும் வச்சுக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ என்னென்னா, அவங்கக்கிட்ட நம்ம பேச பேச சண்டை போட நம்மளோட ஹேப்பியை நம்ம தொலைச்சிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட உடம்பு பலவீனத்தை நம்ம உடம்பு பலவீனமாகுது. நம்மளோட வாய் வந்து கெட்ட வார்த்தைகளும் அது இதுன்னு பேசி சீரழியுது. அதுக்காக பேசுகிறவங்க பேசட்டும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஒன்று தான் மக்களை, என்ன தெரியுமா? பச்சை ஓலை வந்து ஒரு மரத்தில் தென்னை மரத்தில் பச்சை ஓலை கீழே விழும்போது காஞ்ச ஓலை கீழே விழும்போது பச்சை ஓலை சிரிக்குமா? அவங்க பாரு கீழே விழுந்துட்டான் அப்படின்ட்டு சிரிக்குமா? ஆனால் அது நினைக்க மாட்டுக்கு நம்மளும் ஒரு நாள் கீழே விழுவோம் அப்படின்ட்டு நினைக்க மாட்டுக்கு. அதனால் தயவு செய்து நம்ம யாரையும் கஷ்டமும் படுத்த வேண்டாம். யாரையும் நினச்சி நம்ம வந்து நக்கலை சிரிக்கவோ, நமக்கும் ஒரு நாள் அந்த நிலைமை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க அழுததுனால இப்போவும் மறக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது. நம்ம அதனால்
எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த நான் இதுதான் கேட்டுக்கிடுவேன். ஏன்னா திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பேசணுன்னா இதுதான் எனக்கு. ஓகேவா? பாய்.